அனைவருக்கும் வணக்கம். பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் நடிப்பில் எம்ஜிஆர் அவர்களின் பல திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் கே. சங்கர் அவர்கள் இயக்கிய திரைப்படம் குடியிருந்த கோயில் திரைப்படம். 1968ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி வெளிவந்த குடியிருந்த கோயில் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வசூலில் சாதனை புரிந்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் 2 வேடங்களில் நடித்திருந்தார். குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் திரைக்கு பின்னால் நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் பார்ப்போம். இலக்கிய நடையில் சினிமா பாடல்களை எழுதுவதில் முக்கியமானவர் கவிஞர் புலமை பித்தன் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த குடியிருந்த கோயில் திரைப்படத்தின் மூலமாக சினிமா துறையில் அறிமுகமானார் கவிஞர் புலமை பித்தன் அவர்கள். இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மனநிலை சரியில்லாத நிலையில் ஒரு பாடல் பாடுவதை போன்ற காட்சி. அந்த காட்சியில் பாடல் எழுதுவதற்காக பல கவிஞர்களை வரவழைத்தனர். ஆனால் அந்த கவிஞர்கள் எழுதிய பாடல்கள் இயக்குனர் கே. சங்கர் அவர்களுக்கு திருப்தியை தரவில்லை. அதன் பிறகு இயக்குனர் கே. சங்கர் அவர்களிடம் கவிஞர் புலமை பித்தன் அவர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். கவிஞர் புலமை பித்தன் அவர்களிடம் இயக்குனர் கே. சங்கர் அவர்கள் குடியிருந்த கோயில் திரைப்படத்தின் கதையையும் அந்த கதையில் இந்த பாடல் இடம்பெறும் இடத்தையும் விளக்கி கூறினார். அதன் பின்பு கவிஞர் புலமை பித்தன் அவர்கள் எழுதிய பாடல்தான் குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் யார் நான் யார் என்ற பாடல். அந்த பாடல் இன்றைக்கும் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது. அந்த பாடலை பாட வந்த டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் அந்த பாடலை அழுதபடியே பாடினாராம். அப்பொழுது டி.எம்.எஸ். சௌந்தரராஜன் அவர்களின் மகன் இறந்திருந்ததால் தன் நிலையையும் இந்த பாடலில் பொருத்திக் கொண்டு இந்த பாடல் முழுவதையும் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் அழுது கொண்டே பாடி முடித்தாராம். அப்போது நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை வைத்து சில படங்களை தயாரித்த ஜி.என். வேலுமணி அவர்கள் முதலாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வைத்து குடியிருந்த கோயில் திரைப்படத்தை தயாரித்தார். குடியிருந்த கோயில் திரைப்படத்தின் அறிவிப்பு வெளியானதும் அந்த படத்திற்காக விநியோகஸ்தர்கள் அட்வான்ஸை கொடுத்து விட்டார்களாம். ஆனால் குடியிருந்த கோயில் திரைப்படம் எடுத்து முடிக்கப்பட்டு விட்ட நிலையில் அந்த திரைப்படத்தை வாங்க வந்த விநியோகஸ்தர்களிடம் அதிகமாக 5000 ரூபாய் கொடுத்தால்தான் படத்தை கொடுக்க முடியும் என்று தயாரிப்பாளர் ஜி.என். வேலுமணி அவர்களின் உதவியாளர் கூறினாராம். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த விநியோகஸ்தர்கள் ஜி.என். வேலுமணி அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தார்கள். ஆனால் அப்பொழுது தயாரிப்பாளர் ஜி.என். வேலுமணி அவர்கள் வெளியூரில் இருந்தாராம். அதன் பின் இந்த விஷயம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் காதுக்கு சென்றதாம். அதன் பின்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் தயாரிப்பாளர் ஜி.என். வேலுமணி அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தாராம். ஆனால் தயாரிப்பாளர் ஜி.என். வேலுமணி அவர்கள் வெளியூரில் இருப்பதாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டதாம். இதனால் என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் விநியோகஸ்தர்களிடம் 5000 ரூபாய் அதிகமாக கொடுத்து நீங்கள் படத்தை வாங்கி செல்லுங்கள், இந்த படம் உங்களுக்கு அதைவிட அதிக லாபத்தை கொடுக்கும், அப்படி உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டால் அந்த நஷ்டத்தை நானே தருகிறேன் என்று சொன்னாராம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட விநியோகஸ்தர்களும் 5000 ரூபாய் அதிகமாக கொடுத்து குடியிருந்த கோயில் திரைப்படத்தை வாங்கி சென்றார்களாம். அதன் பிறகு குடியிருந்த கோயில் திரைப்படம் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விநியோகஸ்தர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது. குடியிருந்த கோயில் திரைப்படத்தின் மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து சில நாட்கள் கழித்து சென்னைக்கு வந்த தயாரிப்பாளர் ஜி.என். வேலுமணி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு போன் செய்தாராம். அப்போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஜி.என். வேலுமணி அவர்களிடம் படம் நன்றாக உள்ளது, ஆனால் நீங்கள் விநியோகஸ்தர்களிடம் 5000 ரூபாய் எதற்காக அதிகமாக வாங்க சொன்னீர்கள் என்று கேட்டாராம்.
அதற்கு ஜி.என். வேலுமணி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் கடைசி நேரத்தில் திரைப்படத்தின் பட்ஜெட் அதிகமாகிவிட்டது, அதனால்தான் அப்படி செய்தேன் என்று சொன்னாராம். மேலும் தயாரிப்பாளர் ஜி.என். வேலுமணி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களிடம் நம்முடைய அடுத்த திரைப்படத்தில் இதை சரி செய்து விடலாம், அடுத்த திரைப்படத்திற்கான கதை தயாராக உள்ளது, நீங்கள் சரி என்று சொன்னால் திரைப்படத்தை ஆரம்பித்து விடலாம் என்று சொன்னாராம். அதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறிவிட்டீர்கள், அதனால் இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டாராம். அதன் பிறகு ஜி.என். வேலுமணி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை தொடர்பு கொள்ள பல முறை முயற்சி செய்தாராம். ஆனால் ஜி.என். வேலுமணி அவர்களால் எம்ஜிஆர் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லையாம். இந்த நிலையில் ஜி.என். வேலுமணி அவர்கள் சிவாஜி அவர்களை விட்டு பிரிந்து வந்ததால் அவரிடமும் செல்ல முடியாத சூழ்நிலையில் நடிகர் முத்துராமன் அவர்களை வைத்து நம்ம வீட்டு தெய்வம் என்ற திரைப்படத்தை எடுத்தார். அந்த திரைப்படம் சுமாரான வெற்றியை பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜி.என். வேலுமணி அவர்கள் அன்னை அபிராமி என்ற திரைப்படத்தை எடுத்தார். அந்த திரைப்படம் தோல்வி அடைந்ததோடு ஜி.என். வேலுமணி அவர்களும் கடனில் மூழ்கினார். அப்பொழுது கதாசிரியர் ஒருவர் ஜி.என். வேலுமணி அவர்களிடம், நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை வைத்து படம் எடுத்தால்தான் கடனில் இருந்து மீண்டு வர முடியும் என்று அவருக்கு ஆலோசனை கூறினார். அப்போது ஜி.என். வேலுமணி அவர்கள் அந்த கதாசிரியரிடம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் நீங்களே பேசி பாருங்கள், ஆனால் நான் அனுப்பியதாக மட்டும் எம்ஜிஆர் அவர்களிடம் நீங்கள் கூற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாராம். அதன்படியே அந்த கதாசிரியரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து ஜி.என். வேலுமணி அவர்களின் நிலையை எடுத்து கூறினாராம். அதை கேட்டு இலகிய எம்ஜிஆர் அவர்கள் அந்த கதாசிரியரிடம், நீங்கள் ஜி.என். வேலுமணி அவர்களை நாளை என்னை சத்யா ஸ்டுடியோவில் வந்து சந்திக்குமாறு சொல்லுங்கள் என்றாராம். அதன்படியே தயாரிப்பாளர் ஜி.என். வேலுமணி அவர்களும் மறுநாள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை சத்யா ஸ்டுடியோவில் சென்று சந்தித்தார். தான் செய்த தவறுக்கும் எம்ஜிஆர் அவர்களிடம் வேலுமணி அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜி.என். வேலுமணி அவர்கள் கூட்டணியில் 1972ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் நான் ஏன் பிறந்தேன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. இந்த திரைப்படத்தின் மூலம் கிடைத்த லாபத்தில் தயாரிப்பாளர் ஜி.என். வேலுமணி அவர்கள் தன்னுடைய கடன்கள் முழுவதையும் அடைத்து விட்டாராம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய நெருங்கிய நண்பரான ஜி.என். வேலுமணி அவர்கள் செய்த தவறை, அவருடைய நிலையை மனதில் கொண்டு மன்னித்து அவருக்கு மீண்டும் பட வாய்ப்பு கொடுத்து அவரை முன்னேற்றினார். மேலும் இந்த திரைப்படத்தில் இயக்குனர் கே. சங்கர் அவர்கள் ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற பாடலில் பஞ்சாபி நடனம் ஆடினால் நன்றாக இருக்கும் என்று யோசித்தாராம். அதை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடமும் இயக்குனர் சங்கர் அவர்கள் தெரிவித்தாராம். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதலில் இதற்கு மறுத்துவிட்டாராம். ஆனால் இயக்குனர் கே. சங்கர் அவர்கள் பல முறை முயற்சி செய்த பிறகே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாடலில் நடனமாட ஒத்துக்கொண்டாராம். அந்த பாடலில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஆடிய பஞ்சாபி நடனமும் மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றதாம்.